மண்ணுக்கும் விண்ணுக்கும் நடுவிருந்து மனதுக்கும் நினைவுக்கும் வழி தீரந்து கண்ணுக்கும் கருத்துக்கும் விருந்தாகும் கந்தனே நீயொரு கற்கண்டு. அனைவருக்கும் வணக்கம். சிம்பிளி வரலாறு சேனலில் உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். இந்த சேனலில் நம்ம என்ன மாதிரியான டாபிக் பேச போகிறோம், என்ன மாதிரியான வீடியோக்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு முன்னோட்டம், ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் வீடியோ அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். நம்ம சேனலில் மிக முக்கியமாக தமிழ் வரலாறு, தமிழ் இலக்கியம், தமிழ் கலை, இந்த 3 மிக பெரும் டாப்பிக்கை தான் நம்ம கொஞ்சம் சிம்பிளாக எளிய முறையில் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன முயற்சி தான் இது. இந்த சேனல் ஆரம்பித்த மிக முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யங்ஸ்டர்ஸ் இப்போ இருக்க இளைய தலைமுறை பார்த்தீங்கன்னா இலக்கியம், வரலாறு, கலை இது 3ம் சார்ந்து போகாமல் வேறு எங்கெங்கேயோ செதறிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய கவனங்கள் அது மாதிரி திரிக்கப்படுது. அந்த மாதிரி அவங்கள திரிச்சு விட்டுட்டு இருக்காங்க. மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா இலக்கியம், வரலாறு சான்று ரொம்ப பெரியவங்களோ, ஏஜில் பெரியவங்களோ இல்லை பார்த்தீங்கன்னா ரொம்ப தூய தமிழில் பேசி அந்த கண்டென்ட்டை, அந்த வீடியோவையோ இல்லை அவங்க சொல்லக்கூடிய தகவலையோ அந்த அந்த செட்டு பசங்களுக்கு சேராத போலவே ஒரு டேம்ப்ளேட்டாக மாறி அதை நகர்ந்து போகுது. அதனால் சரி, நான் ரொம்ப அதை சார்ந்து போனதால் என்னுடைய அனுபவத்தை நான் தெரிவித்தேன்னா, ஒரு வேளை என்னை போல் ஒரு சிலருக்கு பிடிக்கலாம், விருப்பப்படலாம், இல்லை அதை உள்ள ஆழமாக ஒரு முயற்சி எடுக்கிறதுக்கான ஒரு சின்ன தூண்டுதலாக நம்ம இருக்கலாம் அப்படின்னு நான் முடிவு எடுத்திருந்தேன். ஸோ அதன் காரணமாக தான் மெயினாக அந்த சேனல் சிம்பிளி வரலாறுன்னு போட்டுட்டேன். இலக்கியம், கலை அப்படின்னு சேர்ந்து போடலான்னு ஒரு ஆசை தான். ரொம்ப பெருசாக போயிடும், சர்ச் லிஸ்ட்டில் வராமல் போகும். நம்ம இலக்கியம் பேச தயாராகிட்டோம், வரலாறு பேச தயாராகிட்டோம். அதனால் அதே சமயம் இப்போ இருக்க டெக்னாலஜி கூட நம்ம ஒன்றி போகலன்னா உண்மையுமே நம்ம அரிய பொசிஷனாக அதை தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொருளாக மாறிடுவோம். அதனால் கொஞ்சம் பற்றி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சிம்பிளி வரலாறு. அப்புறம் மிக எளிமையாக நம்ம சொல்லலாம் அப்படின்ட்டாங்க. ரொம்ப பெரிய காம்ப்ளெக்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு எவ்வளோ தெரியும் பார் அப்படின்ற மாதிரிலாம் அந்த ஒரு தோரணை எதுவுமே இல்லாமல் மிக எளிமையாக பார்க்குறவங்களுக்கு டக்குன்னு புரிகிற மாதிரியான ஒரு உரைநடையிலையும் நம்ம ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நம்ம சொல்ல போகிறோம். ரொம்ப ஓல்டு லிட்ரேச்சர் மாதிரி ஃபீல் ஆகும் அப்படின்னு கூட வச்சுக்கிங்க. அதையே நம்ம எப்படி பண்ணிவிடுவோன்னா, இப்போ நம்மக்கிட்ட பேசுகிறவங்க எப்படி இருக்கும், நான் எப்படி உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கணும், அது போல் ஒரு தோரணையை நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த தகவலும் தெரிஞ்சிடும். அதே சமயம் ஒரு நார்மலான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான கண்டென்ட்டை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துரும் அப்படின்ற ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி தான் தொகுக்க போகிறேன் எல்லா விஷயங்களையும். அதே மாதிரி இப்போது தற்சமயத்துக்கு பார்த்தீங்கன்னா இலக்கியம், வரலாறு சார்ந்து பேசக்கூடிய சில நபர்கள் மட்டுமே இருக்காங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம சொல்லணும்னா, இலக்கியம் அப்படின்னு பார்த்துக்கிட்டாலே பவா செல்லதுரை வந்துடுவார். அவர் தான் பெரும்பாலும் பேசிக்கிட்டு இருப்பார். அவர் தான் மெயின் ஸ்ட்ரீமாக தெரியவார். மற்றபடி இன்னும் நிறைய சிலர் பேசுகிறாங்க, அதிகப்படியாக தெரியறது அவர். அடுத்து வரலாறு பற்றி பேசுகிறதுல ரொம்ப குவாலிட்டியான கண்டென்ட். நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா சும்மா நார்மலாக ரேண்டமாக இல்லை, குவாலிட்டியாக மேக் பண்ணுறோம். அதாவது வீடியோ ஹெச்டியாக இருக்கிறது இல்லை, அது உள்ளே இருக்க தகவல் ரொம்ப தரமாக இருக்கிற மாதிரியான விஷயங்கள். அடுத்து வரலாறு சார்ந்து பண்ணுறது உங்கள் நண்பன் அவருடைய கண்டென்ட்லாம் பார்த்தா நான் நிறைய இன்ஸ்பயராக இருக்கும், பயங்கரமாக பண்ணுவார். அவருடைய ரிசர்ச் ரொம்ப டெப்த்தாக இருக்கும். அதுக்கடுத்து சண்டே டிஸ்டர்ப்ஸ் பண்ணுவார். ஸோ இவங்க 3 பேர் நான் மிக ஆழமாக நான் பார்த்துருக்கேன். இவங்களுடைய தாக்கம் கூட என்ன இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுக்க வச்சுருக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம். இவங்க எல்லாருக்குமே நன்றி, மிகப்பெரிய ஒரு நன்றி நான் சொல்லணும். அப்புறம் மிக முக்கியமாக ஏன் இதை நான் இப்போ பண்ணணுன்ற ஒரு முடிவு எடுத்தேன்னா, ரொம்ப முக்கியமாக எந்த ஒரு குற்றமும் இல்லை, பிளேமும் கிடையாது. இது பாயிண்ட் பண்ணலை. கோசு விலாகுன்னு சொல்லிட்டு பரிதாபங்கள் காமெடி வீடியோ பண்ணுவாங்களே, அவங்க கோசு விலாக்ஸ்னு ஒரு தனியாக சேனல் வச்சுருப்பாங்க. அதில் அவங்க பார்த்திங்கன்னா ஒரு இயல்பான நடைமுறையை வீடியோ எடுத்து போட்டுகிட்டே இருப்பாங்களா. அதில் பரமமலைக்கு போயிருந்தேன். லேட்டஸ்ட்டாக வந்த வீடியோ. நான் அந்த வீடியோக்கு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். லைக் ப்ரீமியரிங் ஆக போகுதுன்னு போட்டுட்டாங்க. நான் மலையை பார்த்தோன்னே நான் கெஸ் பண்ணிட்டேன், இது பிரான்மலை தான், பரமமலை தான் அப்படின்னு. அதில் ஒரு மிக முக்கியமான ஒரு வரலாறு இருக்குது. அதை டச் பண்ணிட்டா போதும், நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுருப்பேன். ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழு வீடியோ நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அவங்களுடைய வீடியோஸ் நார்மலாக போயிட்டே இருக்குது. வீடியோவே முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட்டு. அவங்க அந்த பேரை எடுக்கலை, அந்த வரலாற்று பேரை எடுக்கலை. ரொம்ப மிக முக்கியமான பேர் வேள்பாரி. அவருடைய இடம் தான் அது. அவர் ஆண்ட இடம் அது. அவர் வாழ்ந்த ஒரு இடம். அவருடைய தடங்கள் அந்த மலையில் பதிஞ்சிருக்கு.
அப்படி அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து போய் நின்று பார்த்து அவங்களுடைய இது எந்த ஒரு வகையிலுமே தவறு கிடையாது. அவங்களுக்கு அறியாமல் இருக்குது, தெரியாமல் இருக்குது அப்படின்றத நான் சொல்ல விரும்புகிறேன். வேள்பாரியை பற்றி அவங்க பேசவே இல்லைன்னும் போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. அப்போ இல்லை, இதை நம்ம போய் சேர்க்கணும். ஒரு ஒரு பிரபலமாக இருக்கிற அவங்களுக்கு கூடமே தெரியாமல் இருக்குன்னா அப்போ சாமானியன் எப்படி இருப்பான்? அதனால் நம்ம இதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு எல்லாருமே நம்ம கவர் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு முடிவெடுத்தேன். அந்த ஒரு முயற்சி தான் இது. அடுத்து நம்மளுடைய வரலாறு, இலக்கியம், கலை தெரிஞ்சிருக்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா, நம்மளுடைய தாய் தந்தை பேர், அம்மா அப்பாவுடைய பேர் நமக்கு எப்படி தெரிஞ்சிருக்கணுமோ, எந்த அளவுக்கு அது அவசியமோ அதே அளவுக்கு அதற்கு இணையான ஒரு விஷயம்தான் நம்மளுடைய வரலாறும் இலக்கியமும் கலையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது. ஏன்னா அது நம்மளுடைய அடையாளம். உடல் ரத்தத்தை தாண்டி நம்மளுடைய உயிர் வந்து மதிக்கப்படும் அப்படின்னா அது நம்மளுடைய கலை, வரலாறு, இலக்கியத்தை நம்ம தெரிஞ்சால் மட்டுமே தான் முடியும். அது இல்லாமல் நிச்சயமாக முடியாது. அதேமாரி நம்மளுடைய வீடியோக்கள் முழுக்க முழுக்க வரலாறாக இருக்கட்டும், இலக்கியமாக இருக்கட்டும், கலையாக இருக்கட்டும் ஒரு தூண்டுதலாக தான் இருக்கும். ரொம்ப ஆழமாக பேசி போர் பண்ணக்கூடாதுன்னு இருக்கேன். அந்த தூண்டுதல் மூலயமா அவங்க அதுக்கான தேடலை ஆரம்பித்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அது மாதிரியான ஒரு தேடலை செய்கிறதுக்கான ஒரு வேலையை தான் நான் ஒரு முயற்சி செய்கிறேன். பவா ஐயா எப்பவுமே சொல்லுவார், நான் அவருக்கு கதை சொல்லுவார், பெருங்கதை ஆடலாம் ஆடுவார். கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம்லாம் வீடியோலாம் போகும். அவ்வளோ பெரிய கதையை படிச்சுட்டுமே அதுலேயுமே என்ன சொல்லுவாருன்னா, நான் வந்து வெறும் சர்ஃபேஸாக தான் சொல்லியிருக்கிறேன், இதுக்கு மேலே தான் நீங்கள் அதை படிக்கணும், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். ஒரு கேட் கீப்பர் அப்படின்னு அவரை எப்பயுமே ஐடென்டிஃபை பண்ணிப்பார். நான் ஒரு கேட் கீப்பர், அப்படி ஒரு புத்தக உலகத்துக்குள்ளே போகிறதுக்கான ஒரு கேட் கீப்பர். நீங்கள் வெறும் இங்கே வந்து ஒரு இன்ட்ரொடக்ஷன் கேட்டு நீங்கள் அதுக்கப்புறம் உள்ளே போய் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரியான ஒரு விஷயம் தான் இதுவாக இருக்கும். அதே போல் தான் நானும் வரலாறு, இலக்கியம், கலை சார்ந்த ஒரு உலகத்துக்கு ஒரு கேட் கீப்பராக இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறேன். அதனுடைய ஒரு முயற்சி தான் இதுவும். முக்கியமாக நம்மளுடைய வரலாறும் இலக்கியமும் கலையும் எப்போ இளைய தலைமுறைகளுக்கு ரொம்ப ஒரு சரளமான ஒரு விஷயமா மாறப்படுதோ அந்த சமயம் நம்மளுடைய சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும்னு ஒரு நான் நம்பிக்கையில் இருக்கேன். தொடர்ந்து இணைந்திருங்க. நம் முயற்சி தொடரும். நன்றி. மண்ணுக்கும் விண்ணுக்கும் நடுவிருந்து மனதுக்கும் நினைவுக்கும் வழி திறந்து